ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ செல்வா சேலம். இந்த பதிவில் மேசராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த மேசராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி, முதன்மை ராசி. செவ்வாய் பகவானுடைய முழுமையான ஆதிக்கம் பெற்ற நெருப்பு தத்துவம் என்ற ஒரு முதன்மையான தத்துவத்தை கொண்ட ராசி. இப்படிப்பட்ட இந்த ராசியில் பிறந்தவர்கள், அது ராசியாக இருக்கலாம், லக்னமாக இருக்கலாம், அல்லது லக்ன அதிபதி ராசி அதிபதி, இந்த ராசியில் அமர்ந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் அப்படியே மேட்ச் ஆகும். பொதுவாக எந்த ராசியில் பிறந்திருந்தாலும், அது லக்னமாக இருக்கட்டும், இப்போ மேச லக்னம்னே வச்சுக்குவோம். மேச லக்னத்தில் பிறந்திருக்கோம் அல்லது 12 லக்னத்தில் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு லக்னமும் முன்பிறவியில் நாம் எந்த காரணத்திற்காக கர்ம பலன்களை இந்த பிறவியில் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் என்பதை, முன்பிறவி தொடர்புகளை அந்த ராசி அப்படியே வெளிப்படுத்தும். அதன் அடிப்படையில் மேசராசி என்பது காலபுருஷனுடைய முதல் ராசி மட்டும் அல்லாமல், இது ஒரு சரராசி என்று மிக வேகமாக தொடர்ச்சியாக பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு ராசி. முற்பிறவியில் இந்த ராசியில் பிறந்தவர்கள், மறுபடியும் பாருங்கள், ராசி லக்னம் எது இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது மேட்ச் ஆகும். இவர்கள் பல காரியங்களை முன்னின்று செய்திருந்தாலும் கூட, சில பொறுப்புகளை அல்லது கடமைகளை முழுமையாக முடிக்காமல் அரைகுறையாக விட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவசர கதியில் கையாண்டிருக்கலாம். முற்பிறவியில் பிறருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பொறுப்பிலிருந்து சற்று விலகியதன் கர்ம பதிவாக இந்த ஜென்மத்தில் முதல் ராசியில் பிறக்க வைத்து முதன்மையாக அனைத்தையும் எடுத்து செய்யக்கூடிய கட்டாயம், நிர்பந்தம் என்பது இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிறவியில் இவர்களுடைய முக்கிய நோக்கங்கிறது தலைமை தாங்கிறது மற்றும் பாதுகாக்கிறது. யாரை பாதுகாக்கிறது? தன்னை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள், தன்னை சார்ந்த நண்பர்கள், இவர்களை நம்பி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பாதுகாக்கக்கூடியதில் முதற் பங்கு வகிப்பவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள். முற்பிறவியில் விட்ட குறையை தொடர்பவர்கள் இப்பிறவியில் குடும்பமாக இருந்தாலும் சரி, அது தொழில் பார்க்கக்கூடிய, சில பேர் உத்தியோகத்தில் இருப்பாங்க, சில பேர் சுய தொழில் செய்வார்கள். எப்படி இருந்தாலும் பெரும்பாலும் இந்த மேசராசிக்காரர்கள் சுயதொழில் அமைப்பை அதிகமாக கையாளக்கூடியவர்கள். அப்படி எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் அனைவரையுமே வழிநடத்தக்கூடிய பொறுப்பு இவர்களுக்கு இருக்கும் அதிகமாக. அநீதியை கண்டால் உடனடியாக தட்டி கேட்கக்கூடிய குணம், தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய நோக்கம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். எனக்கு என்ன போகுது அப்படின்னு ஒரு விஷயத்தை, தவறை, அநியாயத்தை பார்த்தும் பார்க்காமல் போகிறது இவர்களுக்கு பிடிக்காது. நான் முன்னின்று எதையுமே சாத்தியப்பட்டவர் அப்படிங்கக்கூடிய உத்வேகம் என்பது இந்த முதல் நெருப்பு ராசிங்கிறதுனால இவர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதை இவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையுமே ப்ரூவ் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த மேசராசியில் தொடர்பு பெற்றவர்களுக்கு பிடித்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சுதந்திரமாக இருக்கணும். இவர்களுக்கு இவர்களை யாருமே ஆர்டர் பண்ண எங்களுக்கு பிடிக்காது. இவர்களை கண்ட்ரோல் பண்ணுறது, இவர்களை பிறர் ஆர்டர் போட்டு தன்னுடைய பிடிக்குள் வைத்திருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு தன்னிச்சையான சுதந்திரம் மிக்கவர்கள். இவர்களுக்கு தனக்கென ஒரு ராஜ்யம், அது தன்னுடைய பங்குக்கு, தன்னுடைய வாழ்வியலில் எந்தளவு சூழல் இருந்தாலும் தனக்கென ஒரு வட்டத்தை ராஜ்யத்தில் உருவாக்கி கொண்டு, அதற்கு நான் தான் ராஜா அல்லது நான் தான் ராணி அப்படின்னு இருக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஒரு லக்னாதிபதி போய் மேசராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த குணம் அதிகமாக இருக்கும். இவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில், அந்த இடத்தில் இவர்கள் தான் ராஜா. இவர்களுக்கு முன்னிலை தராமல் இருந்தால் அந்த இடத்த விட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. மிகப்பெரியதொரு வேகம், சாகச பயணங்கள், புதிய முயற்சிகளை துவங்குவது, வெளிப்படையாகவே பேசுவது, இயல்பாக பேசுவது இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னை எப்படி தனக்கு குணாதிசயங்கள் இருக்கோ அதை 100% அப்படியே வெளிப்படுத்துவாங்க. யாருக்காகவும் மறைத்து வைக்கிறது, சூழலுக்கு ஏற்ப அப்படியே மாற்றி பேசுகிறது, இடத்துக்கு ஏற்படுற மாதிரி அப்படியே நெளிவு சுழிவாக பேசுகிறது, இதெல்லாம் இவர்களுக்கு பிடிக்காது. அப்படி இருக்க வேண்டிய அவசியம், நிர்பந்தம் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
இவர்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காத விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம செக்ரிகேட் பண்ணி பார்த்தோம்னா, யாராவது இவர்களுக்கு உத்தரவு போடுறது பிடிக்காது. ஃபஸ்ட்டு அது பிடிக்காது. அதே போல் இந்த அடிமைத்தனம், மற்றவர்களுக்காக காத்திருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, அப்படியே ஒரு 10 நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன், அப்படியே ஜாயின் பண்ணி போயிடலாம் அப்படிம்பாங்க. அவங்க சொன்ன 10 நிமிஷம் வரைக்கும் பார்ப்பாங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்க வரலன்னா, அது எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, இவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா அந்த காத்திருக்கிறது, இல்லை இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம், இன்னும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. காரியங்களில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தடைகள், ஒரு விஷயத்தை துவங்கிட்டாக்கா அந்த விஷயம் பரபரப்பாக போயிட்டே இருக்கணும். அதில் எங்கேயாவது ஒரு தடை ஏற்பட்டதுன்னா அந்த காரியத்திலேருந்து இவங்க விலகி போயிடுவாங்க. இந்த தடைகள்லாம் இங்கே வர்றது இவர்களுக்கு பிடிக்காது. அதே போல் மாற்றி பேசுகிறது, பொய் சொல்கிறது, ஒரு விஷயத்தை கண்டு ஒரு அநீதி நடக்குது, அந்த அநீதியை யாருமே தட்டி கேட்காத போகிறாங்க அப்படின்னா அது போன்ற நபர்களை இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள், ஒரு சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுடைய முன்கோபம். இவர்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது, இவர்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா கோபம். அதுலேயும் முன்கோபம், ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இவர்களுக்கு தடாலடியாக கோபம் வந்துடும். முன் யோசனை இல்லாமல் கோபத்தை வெளியிட்டுருவாங்க. இதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட உணர மாட்டாங்க. அது மட்டும்தான் இவர்களை பின்னடைவுக்கு கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பான ஒரு காரணியாக இந்த மேச ராசி தொடர்புள்ளவர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எந்த காரியமாக இருந்தாலும் இந்த சரராசிங்கனால அப்படி படு வேகமாக துவங்குவாங்க, ரொம்ப ஸ்பீடாக ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த ஆரம்பம் அப்படிங்கிறது முடிவு வரை அதே ஸ்பீடு இருக்காது. ஒரு பாதிக்கு மேலே போகும்போதே அப்படியே போர் அடிச்சிடும் எங்களுக்கு. இது என்ன போய் இதையே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வேறு ஒன்று இதுக்கு ஜம்ப் பண்ணலாம், வேறு ஒரு இதை பார்ப்போம் அப்படின்னு ஒரு செயலை துவங்கி அந்த செயல் முடிவதற்கு முன்னாடியே இன்னும் ஒரு செயலை ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பல செயல்களில் இழுத்து போட்டுட்டு இங்கே ஆரம்பிக்கும் போது என்னென்னா, எல்லா செயல்கள்லேயுமே ஒரு பாதியிலே அந்த செயல்கள் அப்படியே நிற்பதற்கான, தாமதம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் வந்துடும். ஏன்னா இவர்களுக்கு அந்த பொறுமை கிடையாது. ஒரு விஷயத்தை தொடங்கினா அப்படி ஜெட் வேகத்தில் போய் அது முடியணும் அப்படிங்கக்கூடிய டார்கெட்டை நோக்கி இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு மந்த சூழல் வந்தால் இவர்களுக்கு பிடிக்காது. அதனால் இவர்களுக்கு நம்ம ஒரு சஜஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, எந்த செயலாக இருந்தாலும் அதை இறுதி வரை அதே வேகத்தோடு காத்திருந்து பொறுமையோடு அதை செயலாக்கத்திற்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு சஜஷனாக சொல்லலாம். அதே போல் இது முதன்மையான ராசி, தலைப்பகுதியை குறிக்குது அப்படிங்கிறதுனால என்னென்னா, இவர்களுக்கு தலை சார்ந்த, உஷ்ணம் சார்ந்த இது போன்ற சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். அப்படிங்கும்போது அதற்கேற்ற மெடிக்கேஷன், மருத்துவ ஆலோசனைகளை தகுந்த நேரத்தில் அடைந்து வச்சுக்கணும். உறவுகள் அப்படிங்கும்போது எல்லா ராசிகளுக்குமே உறவுகள் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. அதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான உறவுகளுடைய சப்போர்ட் இருக்கும், சில ராசிகளுக்கு இருக்காது. அந்த வகையில் மேசராசியோட உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் இதுக்கு காரகன். ஏன்னா செவ்வாயோடைய அந்த வீடு அப்படிங்கிறதுனால சகோதர சகோதரிகளிடம் இவர்களுக்கு அதிக பாசம் இருந்தாலும் கூட ஈகோ மோதல்கள் நிறைய வரும். அதிக பாசம் இருக்கிற இடத்துல தாங்க ஈகோவும் நிறையா வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் இவர்கள் சகோதரர்கள் மேலே அதிக பாசம் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து சரியான ரிவர்ஸ், அதாவது ரிட்டர்ன் கிடைக்காத போது அதனால் ஏற்படக்கூடிய மோதல்கள், மன தாங்கல்கள் வரும். அதனால் என்னென்னா, சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள்கிட்ட காம்ப்ரமைஸாக அப்படியே விட்டு கொடுத்து போக பழகிக்கணும் மனதளவில். இப்போ வாழ்க்கை துணை அப்படின்னு பார்க்கும்போது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலுமே மேசத்துக்கு 7ஆம் இடம் துலாம் வீடாக வருங்க. இப்போ இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையோடு அதிகாரம் செலுத்துவதை தவிர்க்கணும். நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த பிடிவாதம் இருக்கக்கூடாது. துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கும் போது இவர்களுடைய அந்த திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பானது ஒரு இருக்கும். அதே போல் இந்த மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்த பிறகு இவர்களுடைய வாழ்க்கை என்பது உயர்வு அதிகமாக இருக்கும். காரணம் 7ஆம் அதிபதி இவர்களுடைய 12ஆம் இடத்துல உச்சமடைகிறதுனால வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி அந்த 12ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால, அதே போல் போகம், அயனம், போகம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை, திருமணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது இவர்களுக்கு கூடுதலாக இருக்கும். இந்த மேசம் தொடர்பு பெற்றவர்கள் இவர்களெல்லாம் இந்த மேசத்தில் இருப்பவர்கள் எங்கே, எப்படி, யாருக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நம்ம யோசித்தோம்னா, இவர்களுக்கு ஒரு முக்கியமான வீக் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, இவர்கள்
இவர்களை பாராட்டி யாராவது கொஞ்சம் பேசிட்டாங்களோ அவர்களுக்காக எதை வேணாலும் கொடுத்துருவாங்க. நீங்கள் தாங்க நல்லவருங்க, நீங்கள் தாங்க வல்லவருங்க, உங்களை மாதிரி இது வரைக்கும் நான் யாரையுமே பார்த்தது இல்லைங்க, இதில் சிறந்த மனிதர் நீங்கள் தாங்க, நீங்கள் மட்டும்தாங்க இந்த உலகத்திலே அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டா அவர்களுக்காக இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள். ஆகவே இந்த முகஸ்துதி பாடுபவர்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மேசம் ராசி தொடர்பு பெற்றவர்கள், அது நீங்கள் லக்னம் ராசி எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு தொடர்பு இருக்கணும். உங்களை பாராட்டுபவர்கள் அப்படின்னு எங்கேயாவது வந்தாவே அவங்ககிட்ட நீங்கள் உடனடியாக அலர்ட் ஆகிடணும். ஆகா, இவர் நம்மளை இவர்கிட்ட நம்ம எளிமையாக ஏமாந்துருவோம், நம்ம உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள் மைண்டு உடனே சொல்லிடணும். உங்களுடைய கோபத்தை ஆதாயமாக வைத்துக்கொண்டு உங்களை தூண்டிவிட்டு தனக்கு பலன் பெறுபவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது மேசராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே கோபம் வரும். அது இந்த சமுதாய சீர்திருத்தங்கள், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தவறான விஷயங்களுக்கு இவர்கள் வேடிக்கை பார்த்துட்டு இவங்களால் இருக்க முடியாது. அதனால் அதை தட்டி கேட்க அல்லது அதை சரிப்படுத்த நினைக்கக்கூடிய சில நபர்கள் இவர்களை தூண்டிவிட்டு இவர்கள் மூலமாக அவர்களை மோத விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. ஸோ அது போன்ற நபர்கள்கிட்டையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 2 விஷயத்துலையுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ தொழில் அப்படின்னு பார்க்கும்போது பூமிக்காரகன் செவ்வாயோடைய ஆதிக்கம் இந்த மேசராசி அப்படிங்கிறதுனால நிலம் பூமி சார்ந்த தொழில்கள், விவசாயம், கட்டிட தொழில் ஆகியவை எல்லாமே இவர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அதேபோல் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை, அறுவை சிகிச்சை, அப்புறம் மருத்துவம், பொறியியல், இயந்திரங்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள். அதே போல் இந்த செவ்வாய் தான் விளையாட்டு தொழில்களுக்கும் வரும். அப்புறம் இந்த சமையலும் கூட அது நெருப்பு சம்மந்தமாக வரதுனால சமையல் கலையில் கூட இந்த மேசராசி தொடர்பு பெற்றவர்களுக்கு நல்ல ஒரு நாலேஜபிளாக இருக்காங்க. ஸோ அதை எல்லாமே இவர்களை இது சார்ந்து எந்த தொழிலாக இருந்தாலுமே எடுத்து செய்யலாம். இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையுமே அடிமை தொழில் செய்கிறதுக்கு எங்களுக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா பொதுவாகவே மேசங்கக்கூடிய செவ்வாய்க்கு புதன் பகை கிரகம். இவர்களுக்கு 6ஆம் இடங்கிறது புதன் வீடு, அது கன்னி வீடு வருது. அங்கே புதன் உச்சம், மூலத்திரிகோணம், ஆட்சி எல்லாமே 3 நிலைகளுமே அங்கே அடையிறதுனால மேசராசிக்கு புதனை கண்டால் பிடிக்காததுனால அந்த உத்தியோகத்தில் போய் ஒரு திருட்டுலாம் இங்கே அடிபணிதெல்லாம் வேலை செய்ய முடியாது. அப்படியே இங்கே ஒரு இடத்துல உத்தியோகத்தில் இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளையோ அல்லது முதலாளிகளையோ அனுசரிச்சுலாம் இவங்க போக மாட்டாங்க. நான் வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் கொடுக்குற, அதோடு நீ இரு, நீ யாரோ நான் யாரோ, உனக்கு நான் பணிந்து போகணுங்கிற சூழல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காத அப்படிங்கிறத இவர்கள் சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்துவாங்க. அதனால் என்னென்னா ஒரு உத்தியோக வாய்ப்பிலே இருந்தாலும் கூட அங்கே இவர்களுடைய குரோத்துங்கிறது சுமாராக தான் இருக்கும். இந்த மேசராசி தொடர்பு பெற்றவர்கள் எப்படியாவது ஒரு சுயமான வேலையை தேர்ந்தெடுத்து செய்தால் மட்டும்தான் தன்னிச்சையான முன்னேற்றம் அப்படிங்கிறது இவர்கள் ஆசைப்படி விருப்பப்படியான முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் அவ்வளோ ஒன்றும் சிறப்புகள் இருக்காது. நான் உத்தியோகத்தில் தாங்க இருக்கேன், என்னங்க பண்ணலாம் அப்படின்னா அங்கே யாருக்கிட்டையும் அடிபணிய முடியாதுங்கிற கொள்கையை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போக பழகிக்கணும். வாழ்க்கையுடைய சூழல் அப்படிங்கிறது எதையுமே எடுத்தேன் கவித்தேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது. சட்டனா உடனே ஒரு முடிவை எடுக்கிறது, இல்லை இனிமேல் இது தேவையில்லை, இல்லை இனிமேல் இது வேண்டாம் அப்படிங்கிற முடிவுகளுக்கு போகக்கூடாது. ஒரு செயலில் இறங்கிறதுக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்ன மாதிரி எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலுக்கு முன்னாடி பல முறை நம்ம திங்க் பண்ணிவிட்டு அதற்கான முடிவுகளை எடுக்கணும். இவர்களுக்கு கோபம் இயல்பாகவே அதிகம் இருக்கிறதுனால இந்த ப்ரெஷர், பிளட்டு சம்மந்தமான ப்ரெஷர், இது மாதிரிலாம் வேரியேஷன் வரும். அப்படிங்கிறனால இந்த மெடிடேஷன், இந்த யோகா சார்ந்த விஷயங்களை எல்லாம் அப்பப்போ வாய்ப்பு இருக்கும்போது பண்ணிக்கிறதுங்கிறது உடலுக்கும் மனதுக்கும் சிறப்பை கொடுக்கும். அதே போல் இவர்களுக்கு உஷ்ணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவர்கள் செய்யக்கூடிய அது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இவர்களை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாமே பொறுத்துக்கணும். சரி, எதை செஞ்சிட்டாங்க விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனப்பான்மையை வளர்த்து கொண்டே ஆக வேண்டும். எல்லா ராசிக்காரர்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் என்ன ராசிக்கல் போட்டால் எனக்கு சிறப்பு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. பொதுவாகவே ராசிக்கல் அப்படிங்கிறது ஒரு ராசியை மட்டும் வைத்து ராசிக்கல் அணிவது அப்படிங்கிறது அது சிறப்பு கிடையாது. லக்னாதிபதியை பார்க்கணும், அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசாநாதன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ லக்ன அதிபதிக்கும் அந்த தசாநாதனுக்கும் தொடர்பு பெற்ற கற்களை அணிவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ மேச ராசி லக்னமாக இருக்குது, இல்லை மேச ராசியில் உங்கள் லக்னாதிபதி இருக்குது அப்படிங்கும்போது இதோடு கூட உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனின் ராசிக்கல்லையும் இணைத்து கொண்டு இந்த மேசராசிக்குரிய பவளத்தை இணைத்து அதை மோதிரமாகவோ ஆபரணத்திலோ இணைத்து கொள்வது என்பது யோகம் கொடுக்கும்.
பரிகார ஸ்தலங்கள்லாம் எப்படிங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வியை நிறைய பேர் கேட்பாங்க. பரிகார ஸ்தலம் அப்படிங்கும்போது செவ்வாயோடைய ஆதிக்கம் பெற்ற ராசி இந்த ராசி முதல் ராசி அப்படிங்கும்போது, இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவில், அது செவ்வாய்க்காகவே பிரத்யேகமான கோவில். அது நவகிரக கோவில்களில் அந்த கோயிலுக்கு வருடத்துக்கு ஒரு தடவையாக போயிட்டு வரும்போது வாழ்க்கையில் வந்து இவர்களுக்கு செயல் ரீதியிலான சில முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும், மன ரீதியிலான முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி தரிசனம் இதெல்லாம் வந்து அதற்கான பூஜா விதிகளோட பண்ணி பார்த்துட்டு வரதுங்கிறது சிறப்பு. இப்போ இவர்களுக்கு இதை காட்டிலும் இதோடு கூட ஜெயிக்க வைக்கக்கூடிய கோவில்கள் அப்படின்னு சில இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, முருகப்பெருமான் அது எங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானாக இருக்கலாம், பழனி மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். ஏன்னா மேசராசி அப்படிங்கிறது மலையும் மலையை சார்ந்த இடமும் அப்படிங்கிறதுனால பழனி மலை முருகன். அதே போல் இந்த மேசத்திற்கு 12ஆம் இடம் எதுவுமே விடுவிக்கக்கூடிய ராசி, ஒரு பிரச்சனையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ராசி அது 12ஆம் வீடு கடல் ராசிங்கிறனால திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரதும் ரொம்ப மேன்மை கொடுக்கும் இந்த மேசராசி தொடர்பு பெற்றவர்கள் அனைவருக்குமே. மேசராசிங்க, இந்த மேசராசி தொடர்பில் தாங்க எனக்கு இருக்குது, எனக்கு என்னங்க அதிர்ஷ்டமான எண்கள் என்னங்க, நிறங்கள் என்னங்க, திசை என்னங்கலாம் நிறைய பேர் கேட்பாங்க. அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு, மஞ்சள் இதெல்லாமே கொஞ்சம் முக்கியமான காரியங்களுக்கு செல்லும்போது இது சார்ந்த இந்த நிறத்தில் உள்ள ஆடைகள் அணிகிறது காரிய சித்தியை அவர்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கும். மெயினாக கருப்பு நிறத்தை வந்து முற்றிலுமாக தவிர்க்கணும். ஏன்னா செவ்வாய்க்கு நேர் பகை கிரகம் என்பது சனி, இன்னொரு கிரகம் புதன். அப்போ பச்சை கலரையும் அவர்கள் முற்றிலும் தவிர்க்கக்கூடிய நிலையில் சிறப்பு தரும். பச்சையை கூட வந்து ஏன்னா 3க்கு 6க்கு உரியவன் அப்படிங்கிறனால முயற்சி அது வெற்றி ஸ்தானம்ங்கிறனால பச்சை கூட பெரிய பாதிப்பு கொடுக்காது. ஆனால் கருப்புங்கிறது கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா பாதகாதிபதியாகவும் அந்த சனி அவருக்கு வராங்க. இந்த பொருளாதாரம்லாம் எப்படிங்க இருக்கும், சொத்து சேர்க்கைலாம் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு வரும்பொழுது, இந்த நிலம், மனை, அசையாத சொத்து இந்த மாதிரி 4ஆம் பாவம் தொடர்பு பெற்ற விஷயங்களுக்கு எல்லாமே அங்கே காரகனும் செவ்வாயாக வரதுனால இவர்களுக்கு பொதுவாகவே சொத்து, சுகம், பூமி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அதில் அவர்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் வலுவை கொண்டு ஏற்ற இறக்கம் என்பது மாறுபடக்கூடியதாக இருக்கும். நட்பான நபர்கள்லாம் யாருங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே இந்த சிம்மம், தனுசு, மிதுனம் அதோடு சேர்ந்து கும்பமும் சனியில் வந்து கும்பராசி மட்டும் ஒன்று வரும். இவர்கள்லாம் கொஞ்சம் இவர்களுக்கு நண்பர்களாக பக்கபலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கும்பராசி அது ஒரு பாதக ஸ்தானமான இருந்தாலும் கூட அதுவே வந்து லாபஸ்தானமாக வருது. அதனால் வந்து அந்த கும்பராசியை மட்டும் இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு நட்பு ரீதியில் எடுத்துக்கலாம். கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் மற்றும் மகர ராசிக்காரர்களோடு தொழில் கூட்டணிகள் அல்லது கொடுக்கல் வாங்கல் இது மாதிரியான விஷயங்களில் வைத்து கொள்வதில் எச்சரிக்கையாக கொஞ்சம் இருக்கணும். ஆவணங்கள் ரீதியில் ஒரு சூறிட்டு கொடுக்கறது இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆரோக்கியம் அப்படிங்கும்போது ரத்தம், விபத்து இது எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் தாங்க வராரு. அதனால் இந்த மேசராசிக்காரர்கள் இயற்கையாகவே எதையுமே வேகமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. வண்டி ஓட்டினா கூட அப்படி பரபரப்பாக வண்டியில் போவாங்க, அப்புறம் போய் டப்புன்னு எங்கே கீழே விழுந்துருவாங்க. கொஞ்சம் சனி ஏதாவது இவர்களுக்கு வந்து லக்னம் லக்னாதிபதியோடு தொடர்பு பெற்றுச்சுன்னா அடிக்கடி விபத்தில் மாட்டுறவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ வாகனங்கள் ஓட்டும்போது தலைக்கவசம் இந்த மாதிரி பாதுகாப்பு அம்சங்கள் இதெல்லாம் வந்து எப்போவுமே இருக்கணும். தானாக வந்து எந்த ஒரு பிரச்சனை, வம்பு வழக்கு இதெல்லாம் தேடி போகாத பார்த்துக்கணும். நம்ம யாராவது தூண்டி விட்டால் கூட, அதாவது மேசராசி மேசலக்கணக்காரர்களை உறவினர்களோ நண்பர்களோ ஒரு சண்டைக்கோ ஒரு பிரச்சனைக்கோ தூண்டி விட்டாலும் கூட, இது எனக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைங்க, தேவையில்லை, நான் அங்கே வரலைங்க அப்படின்னு சொல்லி பழகிக்கணும். அப்படி இல்லாத தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் போய் நம்ம முன்னாடி நீங்கள் நிற்கக்கூடாது. எந்த ஒரு ராசி லக்னமாக இருந்தாலும் இந்த குலதெய்வம், அடுத்து பித்ருக்கள் இவர்களை பிரார்த்திக்கிறது, சங்கல்பம் செய்கிறதுங்கிறது ஒரு வகையில் மேன்மை கொடுக்கும். அந்த வகையில் வந்து அமாவாசை கண்டா பித்ருக்களுக்கு ரெகுலராக அதற்கான பிதுர் தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து முறைப்படி செய்யும்போது அது எந்த லக்ன ராசிக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பு சேர்க்கும். குலதெய்வ வழிபாடு என்பது இயல்பாகவே அதை எந்த வகையிலும் நிறுத்திவிடக்கூடாது. யாகம் அப்படிங்கிறது இந்த மேசராசிக்காரர்களுக்கு முதன்மையான பலனை கொடுக்கும். இப்போ பொதுவாக பல தத்துவங்களில் வந்து பூஜா விதிகள் இருக்குங்க. அதில் யாகம் வளர்த்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும். வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணுறது,
இல்லை கோவிலில் நிறைய கோயில்களில் வந்து விசேஷ காலங்களில் ஹோமம் நடக்கும், யாகம் வளர்க்கும். இப்போ அது மாதிரி இடங்களில் வந்து அந்த ஹோமத்திற்கு யாகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி தரது, இல்லை உதவியாக இருக்கிறது, அல்லது எதுவுமே இல்லைனா முடியலனா கூட அதற்கான இந்த சமித்துக்கள், நவ கிரக சமித்துக்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்படிலாம் செய்யும்போது என்னென்னா, அந்த நெருப்பு ராசியின் முதல் ராசிங்கனால இவர்களுக்கு அதுவே வந்து ஒரு சிறந்த பரிகாரமாகவும் அமையும். அதே போல் இவர்கள் மைண்டு ரொம்ப எனக்கு அழுத்தமாக இருக்குது, மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷரைஸ்டாக இருக்குது, மனசே சரியில்லைங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பயணமாக போகிறது வந்து கடல் சார்ந்த பயணங்களுக்கு போயிட்டு வந்தாங்களோ, அந்த எந்த ஒரு மன அழுத்தம், எந்த ஒரு பாதிப்புகளாக இருந்தாலும் அதிலேருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இம்மிடியட்டாக இவர்களுக்கு கிடைக்கும். ஒரு டூர் போகலான்னு இருக்கேன், எனக்கு ஒன்றும் சரியில்லை, எதையுமே எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி இல்லாத இருக்குது அப்படின்னா, அவரவர்கள் இருப்பிடத்திலிருந்து நியரஸ்ட்டில் எங்கே கடல் இருக்கோ, அது கோவிலாகவும் இருக்கலாம் அல்லது டூரிஸ்ட் ஏரியாவும் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி கடல் சார்ந்த பகுதிகளுக்கு சென்று வரும்போது ஒரு அருமையான ஒரு விடுதலை, மனம் சார்ந்த ரிலாக்ஸேஷன் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மேச ராசி லக்னம் உடையவர்களுக்கு திருமணத்திற்கு பின் தான் ராஜயோகம். அது வரைக்கும் அவர்கள் வந்து ரொம்ப சாமானிய நபர்களாக தான் தெரிவாங்க, இந்த உலகத்துக்கு, குடும்பத்துக்கு, எல்லாத்துக்குமே. கல்யாணம் ஆன பிறகு மனைவியோ அல்லது பெண்ணுக்கு கணவனோ இவர்களுக்கு எதுவாக இருந்தாலும் திருமண காலம் வந்த பிறகு பெரிய ஒரு யோகம் அப்படிங்கிறது வரும். அதே போல் இந்த மேச ராசி அப்படிங்கும்போது, மேச லக்னம் அப்படிங்கும்போது இவர்களுக்கு இப்போ ஒரு ஆணாக இருந்தால் திருமணத்திற்கு பிறகு அந்த மனைவி வாயிலான குடும்பம் மிக உயர்வுக்கு போகும். அதுவே ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா, அந்த பெண் திருமணம் செய்து வராங்க அப்படின்னா, வந்த பிறகு அந்த கணவனுடைய வம்சாவளிகள் நல்ல ஒரு பொருளாதார விருத்திக்கு போகும். கணவன் மற்றும் கணவனுடைய வம்சம் மிகச்சிறந்ததொரு உயர்வுக்கு போகும். அப்படிப்பட்ட ஒரு யோகம் கொண்ட ராசி இந்த மேச ராசி. தாயார் வழி உறவுகள் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கும்போது, நீசம் அப்படிங்கிறது செவ்வாய் போய் 4ஆம் இடத்துல அடைகிறாரு. பொதுவாக நீசம் ஒரு கிரகம் அடையுது அப்படின்னாவே ஏக்கம் அதன் சார்ந்து நிறையா இருக்கும். அப்போது இந்த மேச ராசிக்காரர்கள் தாய் அன்பிற்கு ரொம்ப இயங்குபவர்களாக இருப்பார்கள். எவ்வளோதான் கோபக்காரர்கள், வெளி உலகத்திற்கு பார்ப்பதற்கு பயங்கரமான நபர்கள் என்று தெரிந்தாலும் தாய் இடத்தில் ரொம்ப ரொம்ப பணிவாக இருப்பாங்க. தாய் சொல்லுக்கு வந்து கொஞ்சம் கூட மீற மாட்டாங்க அங்கே தாயார் இடத்துல. ஏன்னா காரணம் என்னென்னா, தாய் மீது அதிக பக்தி கொண்டவர்கள், அன்பு கொண்டவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த மேசராசிக்காரர்கள். தொழில் அப்படிங்கும்போது எப்போவுமே வந்து அதிகார ஈகோ அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். 12 ராசிகளிலேயே மேசராசிக்காரர்கள் அவர்கள்கிட்ட ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இவர்கள் கொஞ்சம் அதிகாரம் செலுத்துவாங்க. அங்கே வேலையில் வந்து ஒருத்தர் ஏமாத்தினாவோ அல்லது வேலையில் எந்த தவறு செய்தாலும் இவர்கள் வந்து அவர்களை வந்து மன்னிக்கவே மாட்டாங்க. ரொம்ப 100% வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எப்போவுமே புதன் சார்ந்த உறவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தாய்மாமன் வர்க்கம். புதன் அப்படின்னா இளம், அது இளமை கொண்ட இளம், அது பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். இந்த மாதிரி இள வயது கொண்டவர்களோடு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அறிவு சார்ந்தவர்கள், அதிக கல்வியாளர்கள் இவர்களெல்லாம் கண்ட இந்த மேசராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. அதிக புத்திசாலித்தனமாக யாராவது ஒருத்தர் இவங்ககிட்ட யாராவது பேசினா இவர்களுக்கு படார்னு கோபம் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன உங்களுடைய அறிவுத்திறனை, உங்களுடைய கல்வித்திறனை என்கிட்ட காட்டுறீங்களா அப்படின்னு எடுப்பில் கேட்பாங்க. அப்போது இவர்களிடம் வந்து அன்பு செலுத்தி வேணால் பேசலாம், இவர்களோடு அரவணைச்சு பேசலாம். ஆனால் இவர்களிடம் யாரேனும் தங்களுடைய அறிவையோ கல்வியோ பயன்படுத்தினா இவர்கள் அதை வந்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய முதலாளியாக இருந்தாலும் கூட இயல்பில் சாதாரண தொழிலாளி மாதிரி அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது இந்த மேசராசிக்கே உண்டான ஒரு பக்குவம். ஒரு ஃபேக்ட்ரிக்கு போவோம், ஒரு சின்ன சின்ன ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே ஓனரே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு அவங்க ஓனர் யாருங்க அப்படின்னு கேட்டால் நான் தான் சொல்லுவார். அப்போது இது போன்ற இருப்பவர்கள் எல்லாமே இந்த மேசராசிக்காரர்கள். அங்கே வந்து தன்னை ரொம்ப பிரதானப்படுத்திக்கிட்டு வெளியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்ட மாட்டாங்க. ஏன்னா உழைப்பதற்கு ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இந்த மேசராசிக்காரர்கள் இருப்பார்கள். கல்வி அப்படிங்கும்போது இந்த மேச ராசிக்கு கல்வி நிலை என்பது ஆர்வமும் குறைவாக தான் இருக்கும், அதன் மீது இருக்கக்கூடிய பற்றும் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அறிவுக்கு முதலிடம் கொடுப்பதை காட்டிலும் செயலுக்கு தான் முதலிடம் கொடுப்பவர்கள். அறிவு என்பது 2ஆம் தரமாக தாங்க நினைப்பாங்க. அதனால் அறிவாளிகளை கண்டவே முதல்ல பிடிக்காது இவங்களுக்கு. அதோடு கூட கல்வியில் நான் வந்து அவ்வளோ படிக்கணும், இவ்வளோ படிக்கணும், இவ்வளோ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத காட்டிலும்
வாழ்க்கை கல்வி, வாழ்க்கை அனுபவங்கள், வாழ்க்கையில் பல்வேறு விதமான சூட்சமங்கள் இதையெல்லாம் தேடி பிடித்து தன்னை அனுபவ பாடத்தில் பெரிய ஒரு ஆய்வாளராக மாற்றிக்கொள்ளும் பக்குவம் இருக்குமே ஒழிய, யாரோ எழுதின புத்தகத்தை படித்து, யாரோ எழுதின நூல்களை படித்து நான் அந்த தேர்வில் எழுதுவது அல்லது கல்வியாளனாக வருவது அப்படிங்கிறது இந்த மேசராசிக்காரர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா புதன் வந்து இவருக்கு எதிரி கிரகம், பகை கிரகம். இப்படிப்பட்ட இந்த மேசராசி காலபுருஷனின் முதல் ராசி. இந்த ராசி பிறந்த அது லக்னம், ராசி எதுவாக இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல இனிய பல சுப நிகழ்வுகளை நடத்தி தரும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.